ஃபர்ஸ்ட் வந்து நிபுணர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சேச்சுரேஷன் அட்டாக். இந்த சேச்சுரேஷன் அட்டாக் அப்படின்னா நம்ம ஒரு நாடா இருக்கிற பட்சத்துல இப்போ ஒரு ஏவுகணை வந்தா ஓகே இந்த நாட்டுல இருந்து வருது, இவங்க நம்மள வந்து தாக்க ரெடியா இருக்காங்க, அதனால வந்து ஜப்பானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு நல்ல பாண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது, இப்ப நார்த் கொரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு நல்ல பாண்ட் இருக்கு. இப்போ ரஷ்யாவுக்கு தேவைப்படுமே அப்படின்னு சொல்லி நார்த் கொரியால இருந்து 11,000 வீரர்கள் அங்க போகிருக்காங்க. அதே போலதான் ஜப்பானுக்கும் யூஎஸ்க்கு எல்லாத்துக்கும் இந்த ராணுவ தளங்கள் ஃபுல் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இப்போ ஏவுகணைகள் தொடர்ந்து தாக்குறப்ப என்ன நடக்கும்னா, ஓகே இவங்க வந்து நம்மளை தாக்கிட்டே இருக்காங்க, ஃபர்ஸ்ட் நம்மள முதல்ல சேஃப்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லி யூஎஸ் மேல கவனம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கவனத்தை குறைப்பதற்கே இந்த மாதிரி விஷயங்கள் செய்யறாங்க. இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, யூஎஸோட எல்லா ராணுவ தளங்களும் பாதி இங்கிட்டு தான் இருக்கு ஜப்பான் கிட்ட. சோ ஜப்பானை தாக்குறப்ப யூஎஸோட அந்த கான்சென்ட்ரேஷன், இவ்வளவு நாள் நம்ம ஈரான் தான் அடிக்கணும், அட் த சேம் டைம் நம்ம ஜப்பானும் பாத்துக்கணும் அப்படிங்கிற கான்சென்ட்ரேஷன் கொஞ்சம் திசை திருப்பப்படும் அப்படிங்கிறதுக்காக இந்த சேச்சுரேஷன் அட்டாக் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.